பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை பேருக்கு தெரியும்? அது அந்த வசனம் தெரியுமா? சோ பாவம் வந்ததுனால தான் மரணம் என்ன பண்ணுச்சான்? வந்தது. ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் மரணம் அந்த பாவத்து வழியா என்ன பண்ணுச்சான்? உள்ள வந்தது. சோ மரணம் எதனோட சம்பளம்? பாவத்து. சரி, இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? இந்த பூமிக்கு வந்தப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா இல்லையா? இல்ல. இல்ல. எத்தனை பேருக்கு ஷுவரா தெரியும்? ஆமென். அவர் பாவம் அறியாதவர். பாவமுக்கும் அவருக்கும் என்ன இல்லை? தொடர்பே இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர் எதை சந்திச்சாராம்? மரணத்தை சந்தித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். பாவமே அறியாதவருக்கு மரணம் சம்பந்தமே இல்லாதனால எப்படி மரிச்சாரு? எல்லாருடைய பாவத்தை. இது சூப்பரா சொல்லுவோம் கிறிஸ்தவத்துல. எதுக்காக இயேசு மரிச்சார்? எல்லாரோட பாவத்தை. ஆனா இப்ப பாவத்தை நீ ஏத்துக்கிட்ட, மன்னிச்சுட்டாருன்னு ஏத்துட்டனா, அப்ப மரணத்தையும் எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்தின் சம்பளம் மரணமாங்க. நீ என்ன பண்ற? பாவத்தை மட்டும் ஜெயிச்சாருன்ற, ஆனா மரணம் எனக்கு இன்னும் இருக்குன்றிய. அது எப்படி நியாயமா? ஸோ ஏன் இங்க எல்லாம் ஒரு குழப்பம்னா, பிரதர் இயேசு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? மரித்திருக்கிறார் பிரதர். எத்தனை பேர் சொல்லுவீங்க அந்த மாதிரி போய் சுவிசேஷத்தை? ஜீசஸ் டைட் ஃபார் யூ அப்படின்னு சொல்றது தான் பிரச்சனையே. ஜீசஸ் டைட் ஃபார் யூ இல்லை, ஜீசஸ் டைட் ஆஸ் யூ. ஸோ உன்னோட மரணத்தை ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது நீ அந்த கமிட்மெண்ட்டை, அந்த அப்பாயின்மெண்ட்டை திரும்பி அட்டன் பண்ணணுமா வேணாமா? இப்போது ஒரு ஸ்லாட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதில் நீ தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீ அட்டன் பண்ணல, உனக்கு பதிலாக ஒருத்தர் போய் அட்டன் பண்ணிட்டார். இப்போது நீ போய் நானும் அட்டன் பண்ணுவேன்னு சொன்னால் உன் ஸ்லாட்டு ஓவர். ஏன்னா இன்னொருத்தவங்க உங்கள் ஸ்லாட்டை என்ன பண்ணிட்டாங்க? அட்டன் பண்ணிட்டாங்க பிரதர். ஏசு கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்து பாவமே அறியாதவர் பாவமானாராம். அதனால் நீ இன்னும் மரணத்தை சந்திக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் உனக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இதோட குட் ஃப்ரைடேவோட உங்கள் சுவிசேஷன் நின்றக்கூடாது. மூணாவது நாள் ஈஸ்டர் என்ன பண்ணாராம்? பிதாவினுடைய மகத்துவமான வல்லமையின் படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து. எத்தனை பேருக்கு புரியுது? நீ எந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் மறிச்சாரு நீ நம்பினா அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, அப்போது உயிர் தெழும் போதும் நீயும் அவரோடு கூட என்ன பண்ணிட்ட? உயிரோடு எழுந்துட்ட பிரதர். எல்லா மனுஷனும் மரிப்பதும் பின்பு எழுதப்பட்டிருக்கு. அதனால எல்லாருக்காகவும் ஒருவரே என்ன பண்ணாராம்?